நீ சந்திச்சாலும் ஒரு ஆள் கூட அஞ்சரை கட்ட ஆறுமுகம் ராசாக்கூர், அஞ்சரை கட்ட ஆறுமுகம் சித்தப்பேன் ஆறுமுகத்தை சந்திச்சேன். அவரையும் கொண்டுபிட்டியாடா? அள்ளி நகரம் ஆதிநாராயண மாமா நாரதர் சந்திச்சேன். சரி, செத்து போனார். அவரும் செத்து போயிட்டாரா? லிஸ்ட்டு போய்கிட்டு ஆளை பார்த்தா சாமியாரா இல்லை சட்டி கலப்பை விழுகிறவனான்னு தெரியலையா? எந்தெந்தண்டி எதுனே இருடா. ஆனால் நீ நல்லா பாடுன, ஊரில் கைதட்டு வாங்கினாங்க மிஸ்டர். நான் அந்த ஆள் பேர் என்ன? மகாலிங்கம். டிஆர் மகாலிங்கம் பேரை இந்த ஆளுக்கு வச்சுருக்காங்க. அவர் மகாலிங்கம். வெந்தாண்ட நாடகத்தை கருத்து செருவலிங்கம். என் மச்சான் முறையில் தான் நீ மச்சான். போன மேடையில் நீங்கள் அறந்தாங்கி பக்கம் பன்ரோட்டியை ஒட்டி குருவி ரொட்டி திங்கும் போது என்னை மேடையில் நீங்கள் அசிங்கப்படுத்தினீங்க. எனக்கு வாங்கியே கொடுக்கல குருவி ரொட்டி. நீ தூக்கிட்டு போட மயிர் மயனே. இப்படியே உட்காந்துருக்கேன் பாரு, லாட்டரி சீட்டு கடை ஓட்டேன் மாதிரி ஒன்றே எடுத்து இருடா. சரி சொல்கிறா. மத்தி கணிதலைன்னா போயிடுவோம்டா. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி இன்னும் நெருகுது. நாண்டுக்கிட்டு செத்துரு. உருகுதே மருகுதே ஒரே பார்வையா, அங்கு கரையுதே இங்கு கரையுதே, என்ன பண்ணுதே வரி மறக்குதே. எனக்கு பாட்டே மறந்துருச்சுடா. அதுக்கு எவனாவது குச்சு குச்சு ராக்கம்மா என்ன நட ஓடுவானடா ஆள் ஓட்டுக்கானே. சாமியாரை சந்திக்கிறேன். அதுக்கு ஏன்டா கத்துற? பிறகு நெளிவு கொடுத்ததை பற்றி நான் சிந்திக்கிறேன். புஷ்டம் போண்டா. ஏ மச்சான், நாரதர் வேஷம் போட்டிருக்கேன் மச்சான், சீனை இழிச்சுக்கிட்டு வா, கலட்டி விட்டுட்டு போ. ஐ என்ன பாட்டு மறந்து வச்சா? எங்கெங்கோ அடைகின்ற ஞான தங்கமே, இவன் ஏது மரியாதடி ஞான தங்கமே. நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாடிலே அன்பை வைத்து, நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாடிலே அன்பை வைத்து, நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. நான் என்னவே செய்வேன் ஞான தங்கமே, ஞான தங்கமே. யார்ப்பா 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 வந்திருக்கிறது? யாரா கருப்பஞ்சலை இங்கே தூக்கிட்டு வந்து வச்சது? யார்யா நீங்க? யாருங்கிற கருப்பஞ்சலையா? தம்பி யாரு? நம்பியார் கிடையாது, அசோகன். தம்பி யாருன்னு கேட்டேன் உங்களை. கருப்பேஞ்சலையா? என் தம்பி யாருன்னு எனக்கும் தெரியும். உண்மையை தான் கேட்கிறேன். யாரு நீங்க? கையை நிட்டு பேசாத, மூக்காந்தரத்துக்கு அடிச்சு விடுறேன். தூக்கி வச்சேன்னு வச்சுக்க. தூக்கி வை, அது தூக்கி வைடா. சுருமாடா கூட்டா இங்க வையா. என்ன வாயா போயா? மரியாதை பேசியா? என்ன உங்களுக்கு மரியாதை? போட்டிருக்க வேஷம், நீ பூசண சந்தனம் எல்லாமே ஊர்ல ஓசி. ஓசியா? இதெல்லாம் உன்னை சொல்ல சொன்னாங்களா? அவன் காளி கோயில சத்தியம் பண்ணு. ஒரு நான் சாமியார் வேஷம் போறே, சந்தனம் வாங்க உனக்கு வக்கு இல்லை, என்னைய பேசுறேன் ஆய்வுண்டு. மாப்பிள்ள கேட்டு வாங்கலாம். உள்ள மாப்பிள்ளைலாம் சில்லு முக்கு அத்து புரியும். என்ன சில்லு முக்கு கில்லு முக்குங்கிற? சார் ஒரு கேஸ் போடுங்க சார். ஐயோ பெட்டிக்காரனா, நம்ம அப்படி போலீஸ் நினைச்சிட்டு அவன் போய் சாணி ஓட்ட ஓடுன ஆள் தாண்ட முடியாது. எதையுமே கேட்டு வாங்கலாமாமா. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவாடக்கூடாது. ஆமாம், ஹரிச்சந்திர வீட்டில் உண்மையாக வேணும். அப்படி தாய்யா, உன்னைய பார்த்தா சாமியார் மாதிரி எனக்கு தெரியல. அழிஞ்சகம்மா மீன் கச்சா கட்டை இழுத்து கிழிஞ்சு போய் வருவாங்க பாரு. என்னமோ சரித்தேன், ஏதோ ஊரை சிரிக்க வைக்கிறோம்யா, அவ்வளோதாயா. நீ நல்ல குடும்பத்தை ஆள் மாதிரி தர்ற, உசுறு பிச்சை தர்றேன், ஓடிடுறது நல்லது. உசுறு ஏன்னா என்கிட்ட இது வரைக்கும் ஒரு 80 சாமி பேச்சு லூஸ் ஆகி, கீழ்பாக்கத்தில் 3 பேரும், மேல் பாக்கத்தில் 2. ஆமாம் 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 ஆமாம். என்ன தெரியும் உமக்கு? என்ன தெரியும்? முதல்ல ராமாயணம் தெரியுமா? தெரியும். மகாபாரதம் தெரியுமா? அதுவும் தெரியும். அம்புடும் தெரியும்ல. உன் செல்லில் சார்ஜ் இல்லையா? அது உனக்கு தெரியுமா? ஓட்டு வச்சிருக்காளே ஜெயபுரி, அது உனக்கு தெரியுமா? வசனம் மறந்து வச்சு சிரிச்சு கேட்கிற தம்பி யாரியா? டேய், ராமாயண மகாபாரதம்
ராமாயணத்தினுடைய கதாநாயகன் யாரு? ராமராகப்பட்டவன். ராமன் சொல்லு, பட்டவன். ராமர் சாமி வேறலாம் இருக்க கூடாது. என்னது? ராமே. ராமனோட சித்தி மயம் பேர் தெரியுமா? தெரியுமா? தெரியாது விட்டுரு. என்னய்யா, ராமனுடைய சித்தி மனைவி, சித்தி மகன்கள். ஆமா. ராமனோட பிறந்த தாயோட பிறந்தவங்க எத்தனை பேரு? ராமனுடைய தாயோட பிறந்தவங்க எத்தனை பேரு? 5 பேர். யார் யாரு? மூத்தது வந்து தூக்கு பிடிச்சி செத்து போச்சு. நீ எந்த ராமனை சொல்ற? நீங்க எந்த ராமனை கேட்டீங்க நீங்க? ஏய், மானாமரில் அந்த பஸ் ஸ்டாண்ட பிரயால கொள்ளி வச்சிருக்கேன் பாரு, அசோக் மய ராமர். முட்டா பயல, முட்டா பயல, கணேஷ் போயல, முட்டா பயல. லவ குசன் ராமனுடைய பிள்ளைகள். லவன், குசன். குசன் பேக்கு பெருசா. சாரி, அது பேக்கு கம்பெனி பேர் சொல்லிட்டேன். குசன் சாரி, போய் இங்கே உட்காந்துட்டேன். லவ குசன், இந்த 2 பேரு ராமனுடைய பிள்ளைகள். 2 பேருக்கும் திருமணம் நடந்த இடம் எது சொல்லு? கை தட்டலாம். என்ன இந்த ஊர்ல பருப்பே வேகலையே, சிலிண்டரை கூட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா, சேரப்பட தள்ளி விடுப்பா அவரை. ஏன் ஒரு ஐயாவது இருந்து பார்க்குற இந்த வயசுலையும் பணியை பார்த்துறது. அது போட்டிருக்க சரக்கு முண்டா அப்படி. ஐயா, நீ தூக்க வரிசையில் வந்துட்டு ஐயாவது உட்காந்து பார்க்குறாரா இல்லையா? இந்த பணிகளையும் இவ்வளோ பேர் உட்காந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன் நீ போய் அங்கிட்டு நடிவே? நீ உட்காருவே, சும்மா சாதனால உட்காந்துருப்பியா? முடியாது இல்லையா? சரி, இவ்வளோ பணிகளையும் பொறுக்கமா? கேட்ட கேள்விக்கு பதில் என்ன கேட்டீங்க நீங்கள்? அப்போ இப்படி ஆளுல பேச என்னையா கேட்டீங்க நீங்கள்? மறையாதியா? என்னை மறையாதியா? லவகுசன். ஆமாம். 2 பேத்துக்கு திருமணம் நடந்த இடம் எந்த இடம்? அருமையான கேள்வி. அருமை, அவ்வளோதான். நீங்கள் சொன்னதை அவன் சொல்லிட்டேன். ஏன்னா வாகன தெரியல முண்டை தம்பி. இங்கே வாங்க தம்பி, வரேன். இப்போ இந்த ராமாயணத்தை வந்து 2 பிரிவுகளாக எழுதியிருக்காங்க. அது புக்கு கிழிஞ்சு வச்சு 2 பிரிவாக இல்லையா? 2 பிரிவுகளாக எழுதியிருக்காங்க. ராமாயணத்துடைய அடிப்படை யார்? ராமாயணத்தை எழுதியது யார்? ராமாயணத்தினுடைய அடிப்படை அப்படின்னா அடிப்படை கிடையாது. அடிப்படை வால்மீகி. அவர் யாரு? அதற்கு முன்னாடி ஒரு ரட்சகன். அதாவது இரவு நேரங்களிலே தெருவில் செல்லக்கூடிய மனிதர்களை மிரட்டி கொள்ளையடித்து பிளக்கூடியவன் சொல்லிட்டார். களவாணி. அப்பேற்பட்டவன் அந்த ராமாயணத்தை எழுதுவதற்கு அடிப்படையாக இருந்தது யாரு? அடிய நாரதனாகப்பட்டவன். தெரியுமா? அது அந்த வழியாக செல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் வெடிப்பறித்து கொள்ளையடிக்கிறான். வெடி வச்சா கொள்ளையடிக்கிறான் சொன்னேன். அதாவது திருடுகிறான். வழக்கம் போல் எதிர்பாராம நான் செல்லுகின்ற போது என்னையும் வழிவரித்துகிறான். அப்பதான் சொல்லிடுற, ஐயா என்னிடம் ஒன்றுமே இல்லை. என்னுடைய கழுத்திலே உத்தராட்ச கொட்டையும் மாலையும் கையில் இசைக்கருவியும் சப்பளக்கட்டையும் இதுதான் என்னுடையது சொந்தம் அப்படிங்கிறான். அப்பதான் சொல்லுகிறான், ஐயா உன்னை விட முடியாது அப்படிங்கிறான். தம்பி நீங்க என்ன செய்றீங்க? வேலை பார்க்கீங்களே. ஐயா இரவன் இந்த வழியாக செல்லக்கூடியவர்களை வழிமறித்து அவரும் இருக்கக்கூடிய பொன்பொருளை வரித்து என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றி வருகிறேன். இது நீ செய்வது உன்னுடைய குடும்பங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்கிறான். தெரியாது என்பது. இதே இடத்தில் நான் இருக்கின்றேன். உன்னுடைய குடும்பத்தில் போய் கேட்டு விட்டு வா. அவர்கள் என்ன சொல்ல இதற்கு சம்மதித்தால் நீ சொல்வதற்கு நான் கட்டுப்படுகிறேன். இல்லை என்றால் நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டுகிறான். கட்டுப்போடுறேன். இவன் போய் ஒவ்வொருடம் கேட்கிறான். தன் தந்தையிடம் கேட்கிறான், தந்தை மறுத்து விடுகிறான். தாயிடம் கேட்கிறான், தாயும் மறுக்கிறாள். கட்டிய மனைவிட்ட போய் கேட்கிறான், நான் உங்களால் இவ்வளவு நாள் எப்படி காப்பாற்றணும் தெரியுமா? போது அப்போ நடந்து சம்பத்தி சொல்றார சண்டாலா இப்பேற்பட்ட சம்பளத்தில் பிழைத்திருக்கிறமே நமக்கு நினைக்கும் போது பயிற்சிலாக இருக்கின்றது அப்படின் நேரடியாக வந்து சொல்கிறான். ஐயா நீங்கள் சொன்னபோல கேட்டேன், யாருமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்படி என்னுடைய இந்த பெயர் போவதற்கு நான் என்ன வழி செய்ய வேண்டும் இருக்கேன். அப்போ ஒரு மரத்தடியிலே அமர வைத்து, மரம் தெரியுமா? அதே உட்காந்துட்டாங்கல்ல மராமரம். அதற்கு மறுபேரவை என்னன்னா பனைமரம். நம்ம சொல்லுவாங்க பனைமரம்னு. அந்த மரத்தடியில் அமர வைத்து மரா மராமா மரா மரா மரான்னு சொல்லு கால போய்க்கல ராமா ராமா ராமன் வரும். அப்படி இருக்கின்ற இதற்கு என்னகிறான். அப்பதான் அந்த அவன் வழி புற்று வளர்கின்றது. அதுதான் வால்மீகி. புற்றுநோயா? புற்று வளர்கின்றது. வளர்ந்துருச்சா? அப்படி வளர்கின்ற போது அந்த புற்றிலிருந்து ஒரு ஓசை சத்தம். அதற்கு அந்த டீ சாப்பிட்டு வா. பேச்சுக்களை கூடாது. சரி. அப்பதான் சிவபெருமான் தோன்றி ஐயா என்று முதல் இந்த ராமாயணம் என்ற காவியத்தை எழுதுவன் சொல்லி சிவபெருமான்
தோன்றினாரா தோன்றுனா தோன்றுங்கிறது சொல்பரட்டு தானே. இப்படி நிறைய வரலாறுகளும் புராணங்களும் மனிதனால் அவரவருடைய கற்பனைக்கு ஏற்கப்பட்டது. அப்ப சொல்வார்கள், அவன் எழுதனாகப்பட்ட சபஸ்கர் எழுதிக்கிறான், சீதையை ராமேஸ்வராகப்பட்டவன் தன்னுடைய கூந்தலை இழுத்து சிறை எடுத்து சென்றவட்டான் இலங்கை மாநகரத்திற்கு. இது நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்களுக்கு மறைவாக மாறாக இருக்கின்றது. அதனால தான் கம்பனாகப்பட்டம் தமிழாக்கச் செய்தான். ஒருவனுக்கு ஒருத்தி என்று எடுத்துக்கட்டுவாளாக இருந்தவன் ராமன் சீதையாகப்பட்டவன். அதனாலவே நம் அடுத்தவனுடைய ஆணவனுடைய மனைவியை தொடக்கூடாது என்பதற்காக கம்பனாகப்பட்டவன் சீதையை எப்படி சிறை எடுத்து ராமேஸ்வராகப்பட்ட இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கூடிய பரணசாலையோடு பேற்று சென்று எடுத்தான்னு சொல்லி மறைமுகமாக எழுதினான். கம்மாயில் படுத்துக்கிட்டே கைதானே சொன்னேன். கம்மாசுரன் மறைமுகமாக எழுதினான்னு சொன்னேன். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க யாருன்னு கேட்டேன் முதல்ல. சும்மா உங்களை சோதிச்சு பார்த்தேன். நீங்க அருமையா பேசுறீங்க. சோத்துக்கு என்னதை திங்கிறிய? முட்டா பயல. காற்று மற்றும் சுவாசிக்கூடியவன். நீ காற்ற சுவாசி இல்லை ரெட்டை போட்டா கூட தின்னு. உங்க பேர் என்னன்னு தெரியலையே. ஏன் உங்க பேரை சொல்ல மாட்டீங்களா? ஒரு 1 7 ரூபா தட்சணை வைக்கணும் சொல்லிடுறியா? எதுக்காக? பேரை சொல்லியா? உன் பேரை சொல்லியா? என் பேரை சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? நீங்க அப்பத்தா இறந்த நாள் சொல்ல. எது கேட்டாலும் ஏட்டிக்கு புட்டியாவே பேசுற. உன் பேரை சொல்லியா? நாரத மகரிஷியாப்பட்டவன் நான். பச்சரிசி தான் ரேஷன்ல போட்டாங்களா? தம்பி, நாரதர் மகரிஷின்னு சொன்னேன். தம்மம் செய்யக்கூடியவன், கூடுபட்டு கூடுவாயக்கூடியவன், சிறுச பெருசாக்கூடியவன், தண்ணி மேல நடக்கக்கூடியவன். ஏயா வந்து சிரிப்பு காமிக்கிற? ஏயா நீ தண்ணி மேல நடப்பியாக்க? நிச்சயமாக. சித்தர்களுக்கு நிகரானவன், இறைவனுக்கு மேலானவன். திருமூல ராமதேவர், கும்பமணி, இடைக்கடர், தன்வந்திரி, வால்மீகி, கமலமணி, போகநாதர், மச்சமணி, குங்கனர், பதஞ்சலி, நந்திதேவர், போதகுரு, பாம்பாட்டி, சட்டமணி, சுந்தரத, உதவ சித்தர், கோரக்கர் என்று 18 சித்தர்களுக்கு மேலானவன் நான். 18 சித்தர்களுக்கு மேலானவன், இறைவனுக்கு மேலானவன். இறைவன் செல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அடிய நாரதகாப்பட்டவன் செல்லக்கூடிய வல்லமை பெற்றவன் நான். எங்கே வேணாலும் போவேன். எங்கே வேணும் செல்லக்கூடியவன். அவ்வளோ ஒரு மோசமான ஆள். செல்லக்கூடிய மோசமான ஆளா? எங்கனையும் போவியா? எந்த இடத்துக்கும் நினைச்சு தாம்பரத்தில் நினைச்ச நேரத்தில் பக்கம் செல்லக்கூடியவன் நான். தாம்பரத்தில் என்ன விளாக்குற? நினைச்சு மரத்தில் சொல்லக்கூடிய தாம்பரம் முடியாது. தாம்பரம் சொன்னா கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகவில்லை. எப்படி இந்த உடம்புக்கு எவனும் முன்னு கொடுக்க முடியாது. இத்தனை உடம்ப வச்சுக்கிட்டு எப்படி? கிடையாது. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை 3 ஆசைகள் முற்றும் துறந்தவனான். திறக்கக்கூடாது. லேசா டவுசராது. அதாவது வெறுத்தவனாகப்பட்டவனான். இப்போ இந்த மண்ணு மேலே ஆசைப்படலாம், இதை அணிவிக்க எண்ணம் படைக்காதவனான். பொண்ணு மேலே ஆசைப்படலாம், பார்க்கலாம், ரசிக்கலாம். அது வேண்டாம், இது எதுக்கு நமக்கு? இது இடையில வர்றது, இது இடையிலே போகிறது. அமையலைன்னு சொல்லு நடிப்ப. பொம்பளை அமையலை. யார் எனக்கா? அப்படி அமையலைன்னா ஒரு தடவை ராமேஸ்வரம் போய் லாலிக்கானில் குளிவேன். எதுக்காக? எதா அமையும். ஒரு நேரத்தில் ஒரு தடாகத்தில் மூலிகளை ஆணாக இருந்து வெண்ணாக மாதிரி 52 மனைவிகளை திருமணம் செய்துவனான். அதே மடு வத்தாமல் இருக்கோ. 60 குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த 60 குழந்தைகள் இந்த உலகத்திற்கு தமிழ் வருடங்களாக திகழ்க்கு சமர்ப்பணம் செய்து வைத்திருக்கின்றேன். 60 பிள்ளையா? குழந்தைகள் பெற்றெடுத்தேன். எங்கனுக்குள்ளையா? இல்லை 60 பிள்ளை எங்கனுக்குள்ள பத்தியா? அதாவது பார்க்கிற பார்வையிலே கருத்திற்கு ஆற்றல் பெற்றவன் நான். அவ்வளோ காமவரியன். காமவரியனா? தாய், நீ தானே சொன்ன பார்த்த நேரத்தில் கருத்தரிக்கும். பார்க்கிற பார்வையிலே கருத்திற்கு ஆற்றல் பெற்றவன் நான். பார்த்தாலே போதும். எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகமா இருக்கின்றது? 60 பிள்ளை வந்து இன்னும் 2 பிள்ளை உள்ள கிடக்கும் போலையே. வயிறு ஏந்துதே. இந்த உலகத்திற்கு தமிழ் வருடங்களாக திகழ்ந்து சமூகம் வச்சிருக்கேன். 60 தமிழ் வருடங்களாக இருக்கிறேன். ஆமா, காலண்டர் அடிக்கிறேன். சுக்கில பிரமுல பிரசபக்தி ஆங்கிரச சைமுவ பவா யுவ தாதி ஈஸ்வரிய பகதலிய பிரமதி பிரமதவைக்கு விக்ரம விசேஷத்திரமன சுவான தாரண பாத்தி சர்வசித்தி சர்வதிரி விரோதி விக்ரோதி கர நந்தன ஜெயா மன்மத துன்முகி கே விளம்பி விளம்பி விதாரி சர்வாரி. இப்படி 60 குழந்தைகள் இருக்குன்னு. இந்த 60 குழந்தைகளும் தமிழ் உலகங்களுக்கு. ஆமா, என்னுடைய மனைவிகளை 51 தமிழ் முருகப்பெருமானுக்கு படிக்கட்டுகளாகும் 1 அச்சரமாக வச்சிருக்கிறேன். இந்த 40 இப்போ இந்த கோயில் கும்பாசம் பண்ணுறாங்க. கும்பாசம் பண்ணுவாங்கண்ணே. கும்பாசம் பண்ணுறதுலேருந்து மறுநாள் 48 வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஏன் 48 வச்சாங்க? ஏன் 49 வைக்கலாம், 50 வைக்கலாம், 55 வைக்கலாம், 60 வைக்கலாம்? ஏன் 48 வச்சாங்க? காரணம் என்ன தெரியுமா? இந்த 48க்குள்ளே தான் மனிதனுடைய வாழ்க்கையை அடங்கியிருக்குன்னு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு தாய் வயிற்றிலிருந்து கருதரித்து இந்த உலகத்திற்கு வருடும் போது அந்த குழந்தைகளுக்கு நாள், நட்சத்திரம், தேதி, நேரம் குறிக்கிறேன். இந்த 27 நட்சத்திரம் 12 ராசிகள் 9 கிரகங்கள், இது 3ஐ வச்சு தான் குழந்தையுடைய ஜாதகத்தை கணிக்கிறான். அப்படி இந்த 48 என்னுடைய குழந்தைகள் 60 ஒன்று கூட்டி பாருங்களேன். 48 60 கூட்டுங்க, கூட்டி பாருங்க. நீ சொல்லு. இந்த 60 48 கூட்டுங்க 108 வரும். ஏன் 108ன்னு வச்சேன்? இன்னைக்கு அதாவது செல்லக்கூடிய வாகனமும், அதாவது அது முதல் முறையாக யார்
நம்ம நாட்டிலே அறிமுகம் செய்தது அது எல்லாருக்கும் தெரியாது, வேண்டாம் அந்த யோசனை. இந்த 60ஐயும் 47 சேர்த்தா 108 வரும். ஏன் 108ன்னு வச்சேன்? ஏன் 109 வச்சிருக்கலாம்ல? ஐயா அதுதான். போங்கய்யா, கையா கொண்டு. இது நாடகமாக நம்ம பிக்னிக் வந்தோமா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அருமையான கருத்து. எங்கே உள்ள 108 எதில் சேர்த்த பத்தியா? நல்லா வருவேன். உண்மை தம்பி. சரி, அந்த 108 சேர்த்துட்ட 1848ன்னு ஒரு சரக்கு வைக்கிறாங்களே, இது எதில் உண்டு சாப்ப? இதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். இல்லை நீங்கள் விளக்கம் சொல்லுவீங்க. அது சொல்கிறேன் சரியா? நீ சொல்லும்போது சும்மா இருந்தால் நான் சொல்கிறேன். 1848 சரக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் குடியை தொடங்குவது வந்து 18 வயசில் 18 வயசுலேருந்து தொடர்ந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் பல்லு விளக்காமல் அடித்தா சரி 48 வயசில் சங்கு. அதே 1848 சரியான விளக்கம். 1848 செத்தாங்கோத்தவனை கொட்டு. ரைட் வந்துட்டு எப்படின்னா இந்த 1848 என்ன விளக்கம் தெரியுமா? ஓல்டு மங்குன்னு ஒரு பேர் இருந்துச்சு. ஆமாம், ஓல்டு மங்குன்னு வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன விளக்கம்? அது ஓல்டு வயசானாலே மங்குல ஊற்றி கூட அடிக்கலாம்.